வழக்கமாக நாங்கள் போகிற தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அலசிட்டேன். இன்றைக்கி டுடே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பார்க்குக்கு போயிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ்லாம் செய்ய போகிறோம். இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதை பாருங்கள். முள்ளங்கி போட்டிருக்காங்கப்பா. முள்ளங்கி கீரை கொஞ்சம் இருக்குது. கொத்தவரங்காய் இருக்கா? ஆனால் வளரல இன்னும் கொத்தவரங்காய்லாம். முள்ளங்கி தான் அதிகமாக இருக்குது. சாமந்தி பூ பற்றி எவ்வளோரியா? பெருசு பெருசாக இருக்கு. பார்த்து நல்லாவுதா? செடியில் பார்த்து எவ்வளோரியா? இப்போ வந்து பல காயாக இருக்குது. ஐயோ, ஓ மேலே இருக்கா? அதை நான் பார்க்கல, ஒன்றே வந்து வந்துருக்குன்னு நினச்சேன். மேலே ஃபுல்லாக லைனாக இருக்குது பாரு. Life took a twist, it's a whole new thing. It's a highland fling, it's an early spring. Ain't that moon a gorgeous sight? It wasn't there last night. It's a whole new, brand new, whole new thing. Oh, பெருசாக இருக்கு. இதில் அறுவடை பண்ண போகிறீங்களா? எங்கே அறுபடி இல்லை, இப்போ தான் மரமாக போட்டுக்கிறோம். இது வளர்ந்துச்சா வளரலையா? இன்னும் வளரல, பிஞ்சாதான் இருக்குது. அப்போ பிஞ்சுனா அப்புறம் விட்டுருங்க, வேணாம் வந்து வாங்கிக்கிறேன். அடுத்த வாட்டி வா, நீ எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும். இல்லை கிணத்த மட்டும் போகிற பார்த்துட்டு போயிடும். மீனுங்க நிறைய இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் வாங்கி இந்த நிலத்துக்கு மட்டும் வாடகை கொடுத்துட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஒரு விவசாயம் பண்ணி அதில் வர அந்த காய்கறிகளை விற்று தான் அவங்களோட பொழப்பு. ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அவங்களுக்கு இந்த தொழில் தான் நல்லா தெரியும், அதனால் இது பண்ணுறாங்க. நாங்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான். நம்மளாம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவோமா, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு 100 பேர் வந்தால் அவங்களுக்கு ஒரு இன்கம். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தானே இன்னொருத்தர். மூச்சு ஓடுதா? எங்க தாமராக்கா எப்பவுமே சாம அண்ணாதான் போவான். நான் சொன்னேன் உங்க தம்பி தான் சாம்பார் நல்லா சொன்னியா? பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க, கீரை, இது சாமந்தி, இது வந்து வடாமல்லி, அப்புறம் சோளம். ஓ வீட்டுக்கு போதா இப்பா? ஓ காலையில் வந்துடுது சாப்பிட்றதுக்குங்க. மாடுங்க சாப்பிட்டு போகுது. ஆமாம், அது மாடு வந்து ஒழுங்காக போக மாட்டோம். அந்த அக்கா திட்டாங்க, நாயே நான் எப்போலாம் அடிச்சிட்டேன். மாடு கூட மரியாதை இல்லைன்னா அந்த நாய் இல்லாமல் திட்டுறாங்க. பாரு என்ன காய் இருக்கு. அன்றைக்கி 150 ரூபா தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதுக்கு மட்டும் தான் நான் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பார்க் இருக்குது, கேகேஆர் கார்டன் பார்க். அங்கே தான் நானும் சாமும் இப்போ ஈவினிங் வந்து போகிறோம். டெய்லரிங் கிளாஸ் முடித்த பிறகு அப்படியே அங்கே வந்து போயிட்டுருக்கோம்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின் போட்டிருக்காங்கங்க. உள்ளே போய் பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற ஜிம்மு அது ஆயிடுச்சு. அந்த ஜிம்மில் போயிட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தொப்பை குறைக்கிறதுக்கு பண்ணுற எக்ஸசைஸ், அதுக்கு அடுத்து சைக்கிளிங், அப்புறமா நம்ம கைக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. இந்த அக்குபஞ்சர் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து டெய்லியும் நாங்கள் ஒரு 10 முறை நடந்துருவோம் நானும் சாமும். ஏன்னா கால் வலிக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்கும். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போக முடியலன்னா நீங்கள் பார்க்கில் போய் இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். சில பேர் பணம் கொடுத்து ஜிம்முக்கு போக முடியாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்குகளில் போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால நான் ஐஸ்கிரீம் வந்து சாம்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், வாங்கி கொடுத்தாங்க. குல்பி ஐஸு கூட இப்போ விலை ஏற்றிட்டாங்கங்க. ஆவினில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 35 ரூபா வந்து ஆக்கிட்டாங்க ஐஸ்கிரீம் விலை எல்லாமே. இந்த பார்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கு அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவாஞ்சலின் கிட்டே போயிட்டு பார்க்கு சூப்பராக இருக்குது இவம்மா, நான் வந்து கண்டிப்பாக பார்க்குக்கு ஒன்றையும் பாப்பா கூப்பிட்டு போகிறேன், நம்ம எல்லாருமே ஒரு நாள் பார்க்குக்கு போகலான்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து நான் பாப்பாவையும் இவாஞ்சலின் கூப்பிட்டு வந்துட்டு அதான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள். அப்போ வந்து நான் சொல்லிட்டு போகிறேன் சாம்கிட்ட, கரெக்டாக வந்துடுங்க, இவாவையும் கூட்டிகிட்டு பாப்பா கூட்டிகிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன், இதுதான் எங்களுடைய டெய்லரிங் கிளாஸ்க்கு போகிற வழி. அதுக்கு அடுத்தது நான் இங்கே தான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் படித்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறேன். நானும் சாமும் இங்கே தான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து படித்தோம். கிளம்பிட்டோம். எங்கே போகிறப்ப நாங்கள் பார்க்குக்கு போகிறோம். குளோரி பிக்கப் பண்ணிவிட்டு பார்க்குக்கு போகிறோம். பார்க்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. குளோரி இப்போ டெய்லர் கிளாஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. சும்மா சரி பாப்பாவை கூப்பிட்டு போனால், ரொம்ப நாளாக பாப்பா வந்து வெளியே போகவே இல்லை. அது நாங்களும் பாப்பாவோட போனதே இல்லையா, அதனால போகிறோம். உங்கள் அத்தைக்கிட்ட என்னை பற்றி சொல்கிறா, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். ஏமா இந்த வீட்டில் நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? உங்களை இந்த கிழக்கு அத்தையை சும்மா விட மாட்டேன். பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க. பணமே இல்லைன்னா அடுத்த தலைமுறை வந்துருக்கு. மூன்றாம் தலைமுறை வந்து எங்கள் கிளாஸ் பார்க்க. ஐயோ நான் படிக்கும்போது ஒரு அக்கா படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எப்போவே வயசு 60. கற்றுக்கணும்னு வந்தாங்க. சரி என்னங்க போமா வீட்டுக்கு பார்க்கில் போயிட்டு டைவ் அடிக்க போகிறோம். கிளம்பிட்டாரு குதிரை ஓட்டுறதுக்கு. டிக்கெட் 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 கிளம்பிட்டாரு. எங்கம்மா போற? செட்டில் ஆயிட்டாமா இங்கே ஜாலியாக உட்காந்துச்சு. ஏந்துட்டாமா. எங்கள் அம்மா போகிறேன்னு சொன்னா மட்டும் ஏஞ்சிருவான். வாஞ்சல் இங்கே நடக்க போகுது. இந்த பக்கம் இங்கே பாரு, இப்படியே போயிட்டு 10 சுற்று சுற்றிட்டு வரணும் 2 பேரும். போயிட்டு வாங்க போங்க. இதுதான் அக்கு பஞ்சர். போங்க போங்க, வலிக்கும். நாமளும் போவோம். இப்போ பிள்ளை பார்த்தியாரா எப்படி இருக்கு? போக போக இன்னும் டஃப்பாக போகுது. ஒன்று நடக்கும் ஒன்றுண்டா. எனக்கு பிடிக்குமே இது. கொஞ்சம் மெத்து மெத்து எங்க இத போட்டதே பெரிய விஷயம். போயிட்டு வாங்கண்ணா. நீ வர கூட்டம் வராங்கண்ணா. என்ன மாதிரி அவன்கிட்ட வளர்ந்த மாதிரி. ஐயோ அவனுக்கு காட்டுக்காங்க. அவனுடைய பாய் சொல்லுங்க. இவன் நீங்க கோரிக்கை கேட்டீங்களா? கொஞ்சம் புசு புசுன்னு வச்சிருக்கணும், பெருசா வச்சிருக்கணும். எட்டலை அதுக்கு யோஜனை வந்துருக்கணும். நாங்க இங்க இருந்தே பேசிக்கிட்டே செய்யறோம். இப்படியே செஞ்சீங்கன்னு வச்சுங்க ஒர்க் அவுட் ஆகாது. அது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா பிளான் பண்ணோம். ஆனால் ஒர்க் அவுட் வேஸ்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒர்க் பண்ண போறீங்களா? அப்போ ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும்.
அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாவே இங்கே ரொம்ப கொசு கடிக்க ஆரம்பிச்சு. அதனால நாங்கள் கிளம்புறோம். கொசு மருந்து போட்டால் நல்லாயிருக்கும். கொசு மருந்து அது ஒன்று தான் இப்போ குறை. இப்போ பூனை வருங்க, பூனை புல்லு சாப்பிடுது, அதுக்கு அது மருந்து. ஏமா அதை போய் எடுக்க சொல்கிறியா? பரவாயில்லையா? அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எண்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு சின்ன விளம்பரம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் எங்களுக்கு தான். நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் சில பொருட்கள் இந்தியாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது, குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இருக்குது, அதை வாங்கி அனுப்ப எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆட்கள் நாங்கள் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆர்டர் எடுத்திருக்கோம். 2 ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஆர்டர் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நைட்டி மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே ஒரு 10 கிலோக்கு மேலே வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப குறைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா. அதனால் நம்பிக்கையான ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நாங்கள் தான். நாங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக பண்ணித்தரோம். அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப